காமாட்சி, உன்னை நம்பித்தாமா உத்தரவு கேட்க வந்திருக்கோம். ஆத்தா, மாரியாத்தா, காமாட்சி என் பொண்ணு இல்ல, உன் பொண்ணுமா. ஊருக்கே உத்தரவு சொல்லி வழிகாட்டுற நீ, உன் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதாயே. தெரிஞ்சோ தெரியாமலோ என் மகன் சிவா காமாட்சியை விரும்பிட்டான். அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்க நீதான் உத்தரவு கொடுக்கணுமா? சிவா காமாட்சியை விரும்பலாம், ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏன்ப்பா அவன்கிட்ட வம்பு போற? உடம்பு இப்படி கொதிக்குதே, காய்ச்சலா இருக்குமோ? காய்ச்சலாவது கீச்சலாவது எல்லாம் அந்த ஆத்தாரோட விளையாட்டுப்பா. கொஞ்சம் பொறுங்க, விபூதி போடுற சரியா போயிடும். சிவா, உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? கோயில உனக்கு எதிராக உத்தரவு வந்துருச்சுப்பா. அந்த பையன் தான் தாலிய கட்டினான்னா இந்த பொண்ணுமில்ல அக்கடான்னு கழுத்தை நீட்டிட்டு நிக்கிறா. அதானே எள்ளுருண்டை நெய்யூரிக்கு தாய்க்கு கொடுத்தாளா, அந்த எருக்கும் போக பறிச்சு பேய்க்கு கொடுத்தாளா? ஏக்கா நல்லா இருக்க இந்த நாடகம். அவன் சீமைக்கு போயிட்டு வந்து சின்ன ராசு சிறுத்துக்கு நிக்கிறான். ஏதோ சின்ன சிறுசுங்க விட்டுட்டு போவீங்களா? சின்ன நெரிசல் விட்டுட்டா நாளைக்கு நம்ம சமைஞ்ச பொண்ணுங்க முன்னாடி மத்த களவாணி பசங்க மஞ்ச கைத்தோட மாட்டாடிட்டு நிக்க மாட்டானுங்க. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாளைக்கு பொழுதே விடிய கூடாது. வாங்கடா. பொன்னுரங்கம், ஒரு காலத்துல உன் பேச்சுக்கு இந்த ஊரே கட்டுப்பட்டு இருந்ததுப்பா. ஆனா இப்ப என்னடா நீ முகத்தை தொங்க போட்டு நிக்கிறத பார்த்தா எங்களுக்கே சங்கடமா இருக்குப்பா. நிமிந்து நிக்கணும்னா நல்ல புள்ளையா பெற்றிருக்கணும். அடிச்சனா அவரே நொந்து நூலாய் போய் நிக்கிறார். அவரே ஏன்டா இழுக்கிற? தப்பு செஞ்சா அவனை கேப்பீங்களா? அதை விட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஊரு உத்தரவு மீறி இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுறலாம். ஆனா ஆத்தா உத்தரவு மீறிட்டானே. இது நியாயமான பேச்சு. நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆத்தா கோவத்துக்கு இந்த ஊர் ஆளாகாம இருக்கணும்னா இந்த ஊர் கோவத்துக்கு அந்த பையன் ஆளாகாம இருக்கணும். அதனால அவன் கட்டின தாலிய அவனே அவுத்து கோயில் உண்டியல போட்டானா அவனுக்கும் பிரச்சனை இல்ல, இந்த ஊருக்கும் பிரச்சனை இல்ல. என்ன நான் சொல்றது? ஏயா, ஆகிறவன்னா கட்டுறதுக்கோ ஆகாதவன்னா கட்டுறதுக்கோ தாலி கயிறு ஒண்ணு அருணா கயிறு இல்லையா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அவ கழுத்தை நான் தாலி கட்டலனாலும் அன்பை வச்சு பாசத்தை வளர்த்து உங்க அத்தனை பேர் மத்தியிலும் ஆத்தா முன்னாடிதான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி ஆத்தா உத்தரவு மீறி நான் அவ கழுத்துல தாலி கட்டியிருந்தா கட்டுறதுக்கு முன்னாடி அவ தடுத்து நிறுத்தி இருப்பாயா? பழி வாங்குறதும் பாவம் செய்யறதும் தெய்வம் இல்ல, உங்களை மாதிரி மனுஷனுங்க தான். இப்படி ஒரு எண்ணத்தோட பஞ்சாயத்துல யாராவது பேசுனீங்க உங்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்துப்படுவேன். எங்க தப்புக்கு ஊர் பெரியவங்க முன்னால மன்னிப்பு கேட்கறத விட்டுட்டு நல்லாவே நடிக்கிறாரியா பொண்ணுறங்க. புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கணக்கா அடிக்கிற மாதிரி அடிச்சு மன்னிச்சு விட்டுற சொல்றாரு. மன்னிச்சு விட்டுருங்கப்பா. இதுக்கு எதுக்கு அவர் பஞ்சாயத்து வெங்காயம்? மன்னிச்சு பஞ்சாயத்து முடிச்சிருங்க. அது எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம பஞ்சாயத்து எப்படி முடிக்கிறது? அப்புறம் முடிக்காம என்னையா பண்ண சொல்ற? அவன் கட்டின தாலியா அவனே ஆக்கணும்னு பஞ்சாயத்து சொல்லுது. சொல்றவன் நாக்கு அர்ப்பணையை தவிர பஞ்சாயத்து கட்டுப்பட மாட்டேன்னு அவன் சொல்றான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து தாலியை அவுத்து கோயில் உண்டியல போட்டா என்ன? என்ன அக்கிரமா இருக்கு இது? தாலி கட்டி குடும்பம் நடத்துறவன் பேசுற பேச்சு மாதிரி தெரியல. தள்ளிட்டு போய் குடும்பம் நடத்துறவன் பேசுற மாதிரி இருக்கு. இத பாருங்க, எப்ப இந்த பஞ்சாயத்துல வெட்டு குத்து விவகாரம் வந்துருச்சோ இனிமே நாங்க இங்க உட்கார்ந்து பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பொன்னுரங்கம், எப்ப உன் பையன் இந்த பஞ்சாயத்தை கட்டுப்பட மறுத்தானோ அப்பவே இந்த ஊர் ஜனங்களுக்கும் அவனுக்கும் உள்ள ஒட்டுறவு அறந்து போச்சு. இனிமே முடிவை சுத்துப்பட்டு 18 பட்டி பஞ்சாயத்துல ஒப்படைச்சிட்டு நாங்க விளைவிக்கிறோம். அவங்க முடிவு சொல்ற வரைக்கும் இனிமே யாரும் இந்த பையன் கிட்ட பழக கூடாது. அது மட்டும் இல்ல,
அது வரைக்கும் இந்த பையன் அந்த பொண்ணு முகத்துல முடிக்க கூடாது, அந்த பொண்ணு இந்த பையன் முகத்துல முடிக்க கூடாது. இதுதான் பஞ்சாயத்தோட முடிவு. இப்ப பஞ்சாயத்து கலையலாம். உன்னை பார்த்து இந்த ஊரே கையெடுத்து கும்பிட்டது போக இப்போ காரி துப்பும்படியா நடந்துகிட்டியம்மா. நடக்க கூடாதது என்னமோ நடந்து போச்சு. ஆக வேண்டியதை பார்க்காம இப்படி ஆத்திரப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? இனிமே என்னடி ஆவணும்? ஆத்தாவோட அவதாரம்னு நினைச்சு அவளுக்கு அபிஷேகம் பண்ண போறியா, இல்ல தொட்டு தாலி கட்டிட்டானேங்கிறதுக்காக அவளை அவன் வீட்டுல தங்க வைக்க போறியா? அதுதான் ஊரே சேர்ந்து பிரிச்சு விட்டாங்களே. ஊரே பிரிச்சு வச்சாலும் ஏத்துக்கிட்ட உறவு பிரிஞ்சு போவாதுங்க. நம்ம பொண்ணு மனசுல ஆத்தாவும், ஆத்தா மனசுல நம்ம பொண்ணு இருக்க வரைக்கும் ஒரு குறையும் வராதுங்க. இன்னும் என்ன அவமானம் பாக்கி இருக்கு? பஞ்சாயத்துல என் முன்னால உட்கார்ந்து பேச பயந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு நான் நாக்கப்பிடிக்கமா கேள்வி கேட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கேன் பாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம புள்ள அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவசரப்பட்டுட்டா. அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து நம்ம பையனோட சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை பாருங்க. அது எப்படி முடியும்? அவங்க சேரக்கூடாதுன்னு ஆத்தா அப்படி ஒரு உத்தரவு கொடுத்திருக்கா. அதையும் மீறி அவங்களை சேர்த்து வைக்க சொல்றியா? தெய்வ குத்தத்துக்கு நாளா சொல்றியா? அப்பா, பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறதுக்கு பேர் தெய்வம் இல்லப்பா, சேர்த்து வச்சு வாழ வைக்கிறது பேர் தான் தெய்வம். அந்த தெய்வம் எங்களை சேர்த்து வைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க ஆசீர்வாதத்தோட என் வாழ்க்கையை தொடங்கலாம்னு ஆசைப்படுறேன். இல்லன்னா நீயாவே உன் வாழ்க்கையை அமைச்சுக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? என்ன தைரியம் உனக்கு ஒண்ணு? டேய், உறவை பறிச்சிட்டு வாழ்ந்தலாம்டா, ஊரை பறிச்சிட்டு வாழவே முடியாது. இந்த ஊர் என்ன செய்ய நான் பாக்குறேன். காமாட்சி, எங்கப்பா வந்த? என் காமாட்சியை பார்க்க வந்தேன். அவளை என்னோட கூட்டிட்டு போக வந்தேன். கூட்டிட்டு போக வந்தியா? எப்படிப்பா அது? ஆத்தாவுடைய உத்தரவை மீறி நீ செஞ்ச காரியத்துக்கு நாங்கெல்லாம் உடந்தை வைப்போங்கிற நம்பிக்கையில வந்தியா, இல்ல ஊரையே உதாசீனப்படுத்திட்டு அவளை மனைவி ஆக்கிக்கிட்டே அந்த உரிமையில வந்தியா? இல்ல, உண்மை என் பக்கம் இருக்கங்கிற நம்பிக்கையில தான் அவளை என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குப்பா. செய்யற தப்பையெல்லாம் செய்து விட்டு அதை நியாயப்படுத்தி வேற பேசுறியா? இல்லைங்க, ஒரு பொண்ணுக்கு தகப்பனா இருந்து நியாயத்தை சொல்லுவீங்கிற நம்பிக்கையில தான் நான் பேசுறேன். நான் என்னப்பா நியாயத்தை சொல்றது? சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்கல்ல. பேசாம நீங்க இருந்து போயிரு. இதுதான் உங்க முடிவா? இது பஞ்சாயத்தோட முடிவு. சரி, கடைசியா காமாட்சி கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க அனுமதி கொடுங்க. அவளை கூப்பிடுங்க. அவ வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி கண்ணீர் வடிக்க வச்சுவிட்டு இது என்னப்பா புதுசா கேள்வி கேட்க போற? காமாட்சி, என் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. காமாட்சி, காலம் பூரா கண் கலங்கி நிக்கும் உன் கழுத்தை நான் தாலி கட்டினேன். சொல்லு காமாட்சி, சொல்லு. வேண்டாமா? காமாட்சி, இந்த ஊரை மீறி, இந்த ஊர் ஜனங்க உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மீறி, ஆத்தாளுடைய உத்தரவை மீறி, இந்த அப்பனுடைய ஆணையை மீறி நீ போகிறதா இருந்தா போ. உடமையை கேட்டு வாங்கணும், உரிமையை அடிச்சு வாங்கணும்னு நினைக்கிறவன்னா காமாட்சி என்னோட உரிமை. இப்ப நினைச்சா கூட அவளை என்னால தூக்கிட்டு போக முடியும். எந்த ஊரை வச்சு எங்க உறவை பிரிச்சிங்களோ அதே ஊருக்கு முன்னாடி நாங்க 2 பேர் வாழ்ந்து காட்டுவோம். இது நடக்கும்.